ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலேசியா எபிசோட். இதற்கு முன்னாடி எபிசோட் நம்ம எங்கெல்லாம் போயிருந்தோங்கிற ஷார்ட்டை பார்த்தலாம் ரீகேப் மாதிரி. ஸோ மலேசியா கிங்கோடைய பேலஸுக்கு போயிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து மலேசியா நேஷனல் மானுமெண்ட்டுக்கு போயிருந்தோம். தென் அதுக்கப்புறம் நேஷனல் மாஸ்க் ஆஃப் மலேசியா மசூதிக்கு போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கு எப்படி ரெட் ஃபோர்ட்டோ அந்த மாதிரி மலேசியாவுக்கு முக்கியமான மெர்டகா ஸ்கொயருக்கு போயிட்டு ஃபைனலி பீட்டல் லீஃப் அப்படிங்கிற நம்ம நாட்டு செட்டிநாடு உணவகத்துக்கு மலேசியாவில் இருக்கிற நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் போய் சாப்பிடக்கூடிய ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே கவர் பண்ணி போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதன் தொடர்ச்சியாக அதே நாள் நம்ம நெக்ஸ்ட் எங்கெல்லாம் போனோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க பண்ணுறேன். நீங்கள் நம்ம எங்கெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மலேசியாவில் ட்வின் டவருக்கு அப்புறம் ஃபேமஸான கேஎல் டவருங்கிற முக்கியமான ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஎல்சிசி அக்வாரியம் போவோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்குலாம் போவோம். அப்படி வாங்க அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து நான் மலேசியா வந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த குருவி நம்ம ஊரில் பார்க்குற குருவி பார்த்தேன். ஸோ அதனால் ஜஸ்ட் கவர் பண்ணியிருந்தேன். சரி ஓகே, நம்ம போகிற வழியில் இந்த ரோடை பற்றி நான் சொல்லி ஆகணும். மலேசியாவில் இந்த சைக்கிளிங் போகிறவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போகிறவங்களுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு பாத் மாதிரி போட்டு லேன் தனியாக செப்பரேட்டாக சேஃப்டியாக வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே எல்லாமே ரொம்பவே நல்லா சேஃப்டி மெஷர்ஸ்க்கு எல்லாமே ரோட்டில் நல்ல டிராஃபிக் எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, கேஎல் டவருக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹில் ஏரியா மேலே ஏற மாதிரி தான் போகுது. அண்ட் ஆல்சோ ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து சிட்டிக்கு நடுவுலேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு மலேசியாவில் எங்கேருந்து பார்த்தோம்னாலும் தெரியக்கூடிய மிக முக்கியமான 3 இடங்கள்னு வந்து பார்த்திங்கன்னா நான் கவனித்தது வந்து பார்த்திங்கன்னா ட்வின் டவர்ஸ், மெர்டகா அந்த 118 உலகத்தின் 2வது உயரமான பில்டிங், அதுக்கப்புறம் இந்த கேஎல் டவர். ஸோ இந்த 3 தான். அண்ட் ஆல்சோ இந்த கேஎல் டவருக்கு மேலே போய் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். போகிற மாதிரி இருந்தால் தனியாக சார்ஜ் பே பண்ணி நம்ம போகிற மாதிரி இருந்தது. நம்ம வந்து பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகலை. போய் இறங்கினோடனே கேஎல் டவருக்கு முன்னாடியே நம்ம ஹாப் ஆன் பஸ்ன்னு சொல்லி போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த டபுள் டக்கர் பஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பின்னாடி தெரியறது தான் கேஎல் டவர். ஸோ இந்த கேஎல் டவர் நம்ம வந்து 2-3 நாளாகவே பல இடங்கள்லேருந்து வேறு ஆங்கிளில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது கீழே நின்று பார்க்கும்போது அதோட ஹைட்டே பிரம்மாண்டமாக அண்ணாந்து பார்க்குறக்கே பயங்கரமாக இருந்துச்சு. எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம். பட் இதுக்கு மேலே போய் நம்ம பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா தனியாக சார்ஜ் பண்ண சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. பர் ஹெட்டுக்கு வந்து ஸ்டார்டிங்கே 110 ரிங்கெட்ஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இந்தியன் ருபீஸ் படி 2500 அரௌண்ட் வரும். ஸோ அது இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை டெக்கு, ஸ்கை பாக்ஸ்னு சொல்லி தனியாக இருக்கும். அதெல்லாமே ஓவராலாக சார்ஜ் பண்ணி பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு 5000 ருபீஸ் பக்கம் வந்துடும். அவ்வளோ கொடுத்து நம்ம பார்த்தோம்னால அங்கே ஃபியூ மினிட்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த கொடுக்குற காசுக்கு அது கண்டிப்பாக ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு யாருக்குமே மேலே போய் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் ஆல்சோ நம்ம இருக்கிற அந்த கிமிரோ ஹோட்டலே வந்து பார்த்திங்கன்னா மேலே 55 ஃப்ளோர் அந்த மாதிரிலாம் ஹைட்டாக இருக்கிறதுனால ஸோ நம்ம அங்கேருந்தே பார்த்துக்கலாம், எல்லாம் சேம் தான், அதுக்கே இவ்வளோ சார்ஜ் பே பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மைண்டில் தான் வந்தோம். ப்ளஸ் இங்கே வந்து பார்க்கும்போது கிளைமேட்டுமே பயங்கரமாக மழை வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டைம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நமக்கு அந்த ஸ்கை பாக்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ எனிவேஸ் நம்ம போகிற ஐடியா இல்லைங்கிறனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ கீழே இருந்து மட்டும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து கிளம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் ஆரம்பிச்சோம். ஹாய் சொல்லுங்க. ஆக்சுவலாக இந்த கேஎல் டவரோட ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா 421 மீட்டர்ஸ். அண்ட் ஆல்சோ இதுதான் உலகத்திலே மிக உயரமான 7வது டெலிகம்யூனிகேஷன் டவர்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து 1996 ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. சரி ஓகே, மழை வந்துருச்சு. மழை வந்தோடனே நம்மளும் நெக்ஸ்ட் ஸ்பாட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்பாட் நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் வராங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி எல்லோரும் எதிர்பார்க்குறது வாங்கிட்டு போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் தான். ஸோ இப்படி சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு கேள்விப்பட்டமே நானுமே வந்து ரொம்ப ஆர்வமாக சரி எப்படிலாம் சாக்லேட் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு தான் வந்தேன். ஸோ நம்ம வந்திருக்கிற இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பெலிஸ் சாக்லேட் கிங்டம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேக்ட்ரின்னு தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் இது வந்து ஃபேக்ட்ரி கிடையாது. இது வந்து கைண்ட் ஆஃப் ஷாப் மாதிரி தான். ஃபேக்ட்ரி உள்ளே தயாரிக்கிறதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. பட் ஆனால் இங்கே வந்து நமக்கு ஃபோட்டோகிராஃபியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் ஏரியா வரைக்கும் தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து சாக்லேட் தயாரிக்கிற முறை எப்படி இருக்கும், அண்ட் ஆல்சோ அங்கே வந்து என்ன வரலாறு, சாக்லேட் எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, அந்த மாதிரி சின்ன ஒரு பேசிக் ஹிஸ்ட்ரி மாதிரி எல்லாம் சில ஃப்ளெக்ஸ் எல்லாம் அங்கே ஒட்டி இருந்தது. ஸோ அதை மட்டும் தான் நான் கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னு பார்த்திங்கன்னா அங்கே நிறைய விதமான ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸில் சாக்லேட் இருக்குது. பச்சை மிளகா ஃப்ளேவர் சாக்லேட்டில் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ அங்கே குட்டியாக ஒரு பாக்ஸ் வச்சு அதில் குட்டி குட்டி சாக்லேட் பீசஸ் மட்டும் நமக்கு வந்து டேஸ்ட் கொடுப்பாங்க. ஒரு பீஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க, 2 பீஸ் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. சாப்பிட்டு பார்த்து நமக்கு அது பிடிச்சிது அப்படின்னா அந்த பாக்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இங்கே ஹோல்சேலாக வாங்கும்போது கொஞ்சம் ரேட் கம்மியாக வரும். ஸோ அதுதான் இங்கே வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் யாராவது சாக்லேட் வாங்கிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஃபேக்ட்ரிக்கு வாங்க. ஸோ எல்லா ஃப்ளேவர்ஸ்லையுமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ பிடிச்சது மட்டும் வாங்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம கூட வந்து குட்டி பாப்பா நிறைய சாக்லேட் வாங்கியிருந்தாங்க. ஸோ என்னவெல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லி காமிச்சு சொல்கிறேன் பாருங்கள். இது ஒன்றா காமிங்க பாப்ஸ், நீங்கள் தான் பெட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன ஃப்ளேவர் வாங்கி சொல்லுங்கள். இது ஸ்ட்ராபெரி ஒயிட் சாக்லேட் ஃப்ளேவர் சாக்லேட். இது மேக்கடோனியா மில்க் சாக்லேட். இது ரெண்டும் ஹேசல்நட் மில்க் சாக்லேட். ஓகே, எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சுங்க இது? டோட்டலாக 200. ஒரு பாக்கெட்டு 200 மொத்தமாக? ஓகே ஓகே ஓகே.
ஸோ பேசிக்கலி 200 ரிங்கெட்ஸ் அப்படிங்கிறப்போ இந்தியன் ருபீஸ் படி அரௌண்ட் 4000 ப்ளஸ் வரும். ஸோ இதுவே நீங்கள் தனித்தனியாக வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக தான் வரும். ஸோ அதனால் ஹோல்சேலாக வாங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா கேஎல்சிசி அக்வாரியம். ஸோ இது வந்து கோலாலம்பூரில் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு அக்வாரியம் ஸ்பாட். ஸோ இது வந்து நம்ம தனியாக சார்ஜ் பே பண்ணி வரணும். ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருமே நம்ம கூட வந்த கேங் எல்லாருமே போகணுன்னு தான் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்தோம். ஸோ அதனால் எல்லாருமே பே பண்ணி போயிடலான்னு வந்துட்டோம். ஸோ ஒரு ஆளுக்கு எவ்வளோ, என்றைக்கு வந்தால் எவ்வளோ, எந்த டைமிங் ஓப்பன், அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலுமே அங்கே நாங்கள் போர்டில் வச்சுருப்பாங்க. ஸோ நான் அப்படி கிளியராகவே காட்டுறேன். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடலாம். ஸோ அதனால் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணல. சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த அக்வாரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு டைமிங்க்கு வந்து சில உயிரினங்களுக்கு நம்மளே வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. அந்த டைமிங்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஈவன் ஸ்பெஷல் டேஸ்ல எல்லாம் சுறா மீனுக்கே நம்மளே ஃபீட் பண்ணலாமாமா. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கிறவங்க இந்த டைமிங் பார்த்து வந்தீங்கன்னா அந்த டைமிங்கில் நீங்களே வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து நம்ம லைவாக டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிக்கெட் கவுண்டரிங்க தான் நம்ம வாங்கிட்டு போகணும். நம்ம வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் கியூ. நம்ம இங்கே வந்து டிக்கெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமான ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பிரானா டேங்க்கு. ஸோ இந்த பிரானா வந்து நான் வந்து ஆஸ் 90s கிட்ஸாக நிறைய பேர் அந்த படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரானான்னு சொல்லி பயங்கரமான ஒரு படம் இருக்கும். ஸோ அதில் எல்லாமே இவனுங்களை வந்து ரொம்ப ராட்சசன்களாக ரொம்ப கொடூரமான ஒரு ஜாம்பிஸ் மாதிரி காமிப்பாங்க. பட் ஆனால் இங்கெல்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக சுற்றிட்டு இருக்கு. பட் உண்மையாலுமே பிரானாஸ்க்கு கொஞ்சம் ஆபத்தானது தான். கை வேணால் உள்ளே விட்டோம் அப்படின்னா கடிச்சிரும். ஸோ கவனமாக தான் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நடந்து போயிட்டே இருக்கலாம். அங்கங்கே இந்த மாதிரி அக்வாரியம் தொட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போகிற மாதிரி தான் அமைப்பு இருக்கும். அண்ட் எல்லோரும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன எட்டி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் எட்டி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து எல்லாமே கலந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் ஆஃப் ஃபிஷ் அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிங்ரேன்னு நினைக்கிறேன் இதோட பேர். ஸோ அங்கேயுமே எல்லாமே வச்சுருந்தாங்க, போர்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. பட் நமக்கு வந்து நான் அப்படியே ரேண்டமாக உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே வரேன். நீங்களும் பார்த்துட்டே வாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. தொட்டி அந்த செட்டப் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக வச்சுருக்காங்க. ஆல்சோ நமக்கு பார்க்குறதுக்கும் ஓப்பன் ஸ்பேஸ் தான். கையை விட்டோம்னா நம்மளால் தண்ணிக்குள்ளே கை விட முடியும். ஸோ அவ்வளோ ஃப்ரீயாக தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் நம்ம அது பண்ணக்கூடாது. லாப்ஸ்டர் அந்த மாதிரி எல்லாமே கூட இருந்தது. எல்லாமே கலந்துருக்காது. இயற்கையாக அது எக்கோசிஸ்டம் எதுக்குள்ளே இருந்தால் அதுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் வராதுங்கிற மாதிரி பார்த்து தான் கவனமாக வச்சுருக்காங்க. ஸோ மீன்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆல்சோ நிறைய டீட்டெயில்ஸ் அங்கங்கே எழுதிருந்துச்சு. அப்படியே பாருங்களேன். Hakuna Matata. என்ன அருமையான காலம். சூப்பர் கோர்ஸ் கொடுக்குது. அப்படியே அழகாக நிற்கும்.
ஆக்சுவலா எனக்கு டிமோன் அண்ட் பூம்பா கார்ட்டூன் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சின்ன வயசுலலாம். ரொம்ப நாள் ஆசை மீர் கேட்ஸ் எப்படியாவது நேர்ல பார்க்கணும்னு. ஸோ ஃபைனலி இன்னைக்கு நான் பார்த்துட்டேன். அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள இருக்கிற மாரி ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் மாரி வச்சிருந்தாங்க. நம்ம அடியில பூந்து போய் நம்ம அங்க போஸ் குடுக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு 4, 5 பேர் இருந்தாங்க. நம்ம அதுக்கு ஃபோட்டோ எடுக்க போகல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு இன்னொரு தொட்டில வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா ஒண்ணு தெரியுது பார்த்தீங்களா? ரெட் கலர்ல. ஸோ இது வந்து ஒரு லாப்ஸ்டர் மாரி குட்டி லாப்ஸ்டர் மாரி இருந்தது. பட் இது வந்து ரொம்ப குட்டியா இருந்தது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வந்ததுன்னா பெருசா வருமா என்னன்னு எனக்கும் தெரியல. ஸோ பாருங்களேன், என்னால வீடியோல கூட கவர் பண்ண முடியல. அவ்வளோ குட்டியா இருந்துச்சு. இது மாரி நான் வேற எந்த ஒரு அக்வாரியத்திலயும் இந்த மாரி இவ்வளோ குட்டியா உள்ள அந்த லாப்ஸ்டர்ஸ் கைண்ட் ஆஃப்லாம் நான் பார்த்ததே இல்ல. ஆச்சரியமா இருந்துச்சு. கண்ணே தெரியும். குகையில வாழுமா? யார் லைட் ஆஃப் பண்ணாங்களா? ஓகே ஓகே ஓகே.
fish. This one is a fish also. It's a fish. Fish? Yes. We can eat when you drink. I don't know if you can eat or not, but it's a fish. Spicy fish. Yes, spicy fish. Only have ஆக்சுவலா அந்த அக்வேரியத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க. நெறைய ரேரான மீன்கள் எல்லாமே பார்க்க முடிஞ்சது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஸ்கூபா டைவிங் அந்த மாரி அந்த காலத்துலலாம் கடலுக்கடியில போய் முத்தெடுக்கிறவங்க என்ன மாரி காஸ்டியூம் போட்டிருப்பாங்கங்கிற அந்த ஆத்தென்டிக் பழைய காலத்து காஸ்டியூம் வச்சிருந்தாங்க. அப்புறம் மேல வருங்களேன், ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கோரல் ரீஃப்ஸோடைய ஒரு லைக் ரெப்ரசன்டேஷன் மாரி தான் வச்சிருக்காங்க. கோரல் ரீஃப்ஸ்னாலே ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கும். கலர்ஃபுல்லா இருந்தா தான் ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு குட்டி குட்டி இன்செக்ட்ஸுமே நம்ம அதில் தேடி தேடி பார்த்து தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கே அதில் தேடி என்ன இருக்குது உள்ள அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கிற மாரி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ நுணுக்கமா பல உயிரினங்கள் அங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே டெய்லியும் ஹெல்த்தியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கண்டிப்பாக அதை வந்து ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணி தான் இவ்வளோ நாளா இத்தனை உயிரினங்கள் இங்கே வச்சு வளர்த்திட்ருக்காங்க. ஸோ இதோட பேர்கள் எல்லாமே அங்கங்கே எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இப்போவே எப்படி காமிக்கும்போதே ரொம்ப வீடியோ பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிறிஸ்பியாக சீக்கிரமாக எல்லாத்தையுமே மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ணி காமிக்க முடியுதோ ஸோ அவ்வளோ நல்லா காமிக்கணும்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம போன ஸ்பாட்டு தான். இந்த வீடியோவில் இல்லை, முந்தின வீடியோவில் காமிச்சிருந்திருப்போம். மெர்டகா ஸ்கொயர்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா, ரெட் ஃபோர்ட் மாதிரின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கொடி முதல்ல மலேசியா கொடி ஏற்றின இடம். ஸோ இங்கே தான் வந்து அவங்க வருஷம் கொண்டாடுவாங்க. ஸோ அதோட சின்ன ரெப்ரசன்டேஷன் வச்சுருக்காங்க. பட் நம்ம போயிருந்தப்போ வந்து ரெனோவேஷன் ஒர்க்காக போயிருக்கு. ஸோ அதனால் இந்த அளவுக்கு ஃபுல் கிளியராக நாங்கள் பார்த்துருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து அப்படியே மீன்கள் அப்படி காமிச்சிட்டு வரேன், நீங்களே பார்த்துட்டு வாங்க.
அன்றைக்கி அக்வேரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் வச்சுருந்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கடல்லேருந்து எடுக்கிற அந்த ஆயிஸ்சர்லேருந்து வர முத்தை லைவாக எடுத்து நமக்கு ஆர்னமெண்ட்ஸ் கேட்குறது வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி ரெடிமேடாக அங்கே இருக்கிறதும் நம்ம வேணால் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம லைவாக கேட்டோம்னா நம்ம கண்ணு முன்னாடியே எடுத்து அதுலேருந்து ஆர்னமெண்ட் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஷாப் வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் அதை நான் பார்த்தேன். ஸோ அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். போக போக அது ஒரு மாதிரி குகை மாதிரி டனல் மாதிரி ஆம்பியன்ஸ் மாறிட்டே இருந்தது. பார்க்குறதுக்கு இடம்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய விதமான மீன்களுமே ஒவ்வொரு தொட்டியில் பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா ஷாக் ஆகிட்டு அது உண்மையாலுமே முதலையா என்னது அப்படின்னு கேட்டாங்க. அது ஒரிஜினல் கிடையாது, சிலை தான். ஓகே, இதுதான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தது. எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஆனால் நேரில் அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தரையில் தவழ்ந்து வர மீன்கள் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. தண்ணியில் இருந்த மீன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆம்ஃபிபியனாக மாறி தரைக்கு வந்து அதுக்கப்புறம் தவளையாகி அப்படியே ஒன்று ஒன்றா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எவல்யூஷனோட ஒரு பகுதியை நான் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப செமையாக ஃபீல் ஆச்சு. ஸோ அது பாருங்கள், அந்த தண்ணி விட்டுட்டு தவழ்ந்து வந்து இங்கே வந்து படுத்திருந்தது. ஸோ அப்படியே அடுத்தடுத்து லாப்ஸ்டர் அப்படின்னு நிறையா பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். சரி, நீங்களும் பார்த்துட்டே வாங்க அப்படியே. ஆக்சுவலாக இங்கே அக்வேரியத்திலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான செக்ஷன்ஸில் தனித்தனியாக ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபுல்லாகவே இருட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இங்கே வந்து இருட்டாக இருக்கக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய மீன்கள் மாதிரி தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மீன்கள்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுத்தது. நமக்கே ஒரு அந்த கடலுக்குள்ளே இறங்கி எல்லாமே பார்க்குற மாதிரியான, நம்ம தரையில் தான் நடந்துகிட்ருக்கோம், பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது வந்து அப்படி தான் இருந்துச்சு. உண்மையாலுமே ஒரு கடலுக்குள்ளே போய் நம்ம வந்து ஒவ்வொரு மீன்களாக பார்த்துட்டு போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி பூமியில் நம்ம மட்டும் இல்லை, நம்ம நிறையா உயிரினங்களோடு சேர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கடல் சார்ந்த ஆர்வம் இருக்கிறவங்கலாம் பார்க்க வேண்டிய ஒரு இடமா தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த மீன்கள் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. இதெல்லாமே லைஃப் டைமில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் இந்த செக்ஷன் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் எல்லாமே இது கலர் மீன்கள் நம்ம தொட்டியில் வச்சு வளர்த்துறோம் பார்த்திங்களா. ஸோ அதுதான் ஜஸ்ட் ஒரு அலங்காரத்துக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாலுக்குள்ளே மீன்கள் இருக்குது, அதுக்கு பாலுக்கு வெளியில் தண்ணி வர மாதிரி வச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இலூஷன் கொடுக்குற மாதிரி நல்லா செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த செக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா ஜெல்லி ஃபிஷ் அண்ட் ஆல்சோ சீஹார்ஸ் எல்லாமே இங்கே நான் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்குறக்கே. பாருங்களேன் நீங்களும்.
எனக்கெல்லாம் இது பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏதோ வேற்றுக்கிரக வாசின்னு சொல்லி நம்ம படத்துலலாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா? அந்த மாரி நம்ம பூமியிலேயே நம்பருக்கே ஆச்சரியமா இருக்க மாரியான எவ்வளோ உயிரினங்கள் வாழுது அப்படிங்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷோட அசைவுகள், அது போற விதம், சுத்தமா அதோட தலை எங்க, கண் எங்க எதுவுமே தெரியல. அவ்வளோ வித்தியாசமான ஒரு உயிரினம். எனக்கு ரொம்பவே மெஸ்மரைசிங்கா இருந்துச்சு அதோட அதோட அசைவுகள் பார்க்கறக்கே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற செக்ஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டாக்ஸிடர்மின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, பிளான்ட்ஸோட ரிமைன்ஸ் வந்து பிளான்ட்ஸை பதப்படுத்தி வச்சு, காய வச்சு நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி பார்த்தோம்னா, அது வந்து ஹெர்பாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி லிவிங் பீயிங்ஸ் அதாவது அனிமல்ஸ் அதோட ரிமைன்ஸ் அந்த மாதிரியான பொருட்களை வந்து ப்ரிசர்வ் பண்ணி இந்த மாதிரி காட்சிப்படுத்துறது, பார்க்குறது பேர் வந்து டாக்ஸிடர்மின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உயிரினங்களும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பீசிஸ் அண்ட் ஆல்சோ அதோட ஹைலைட்ஸ் அந்த மாதிரி வித்தியாசமான எலமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஒரு செக்ஷனாக வச்சுருந்தாங்க ஒரு வாலில். ஸோ அதை அப்படியே காமிச்சிட்ருக்கேன் பாருங்களேன். ஓகே. அட்லாண்டிஸ் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதுதான் ஃபைனல் செக்மெண்ட் ஆஃப் த அக்வேரியம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபிஷ் எல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு. எக்ஸ்ட்ராவா இங்கே என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அக்மெண்டட் ரியாலிட்டி இன்டராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தர மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. இதுக்கு தனியாக நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம வந்து டைம் ஆயிடுச்சு நாங்கள் போகல. இங்கே வந்து என்னென்னா, நமக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரியான ஒரு ஏரியா தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மேக்னெட்ஸ் ஏதாவது ஃபாரின்லேருந்து வந்துட்டு போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஞாபகத்துக்கு நினைப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் அண்ட் ஆல்சோ கடல் சம்மந்தப்பட்ட கடல் விரும்பிகள், அதாவது கடலை காதலிக்கக்கூடிய கடல் விரும்பிகள் நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது உண்மையாலுமே கடல் அந்த சீ கிரியேச்சர்ஸ் மேலே ஆர்வம் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, நிறைய ஸ்டஃப்டு டாய்ஸ் அண்ட் ஆல்சோ நிறைய கப்பல் பொம்மைகள், நிறைய விதமான விஷயங்கள் வந்து கடல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் மட்டுமே தனியாக பிரத்யேகமாக இருந்தது. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஷாப்பிங் ஸ்பேஸாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து ஃபோட்டோஸுமே அவங்க வந்து இடையில அங்கங்கே ஒரு செக்மெண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ போட் எல்லாமே பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் நம்ம இந்த கேஎல்சிசி அக்வேரியத்தோடைய ஓவர்வியூ. ஸோ உங்களுக்கே கூட பயணித்து வந்த ஒரு ஃபீல் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் லைக்கு கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஒருத்தர் வந்து 3 தடவை வரைக்கும் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் அது பண்ணிங்கன்னா இட் வுட் பி கிரேட் சப்போர்ட் ஃபார் அவர் சேனல். சரி, ஓகே, வாங்க அப்படியே வெளியில் போகலாம். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம மலேசியாவில் நெக்ஸ்ட் எங்கெல்லாம் போனோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சீக்கிரமாக அடுத்த வீடியோவோட வருகிறேன். அண்ட் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா, நம்ம சேனலுக்குள்ள வந்து என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோன்னு பாருங்கள். ஒரு வேளை நம்ம வேவ்லென்த் செட் ஆகும்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட பொண்ணான கருத்துக்கள் எதுவாகினும் தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டு போகலாம். நான் படிச்சுட்டு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போய்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸோட சீக்கிரமாக வருகிறேன். அது வரைக்கும் எல்லாரும் நல்லதே செய்வோம், நல்லா இருப்போம், நமது நன்மைக்காக நல்லவங்களாக இருப்போம். நன்றி, வணக்கம்.